ஒரு காதல். சின்ன மாமா, ஜீவிக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு கயல். இன்னும் இருக்கு சின்ன மாமா, நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. சின்ன மாமா, இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ரெட் கலர் சாரிக்கு ப்ளூ கலர் ஜிமிக்கி செம்மையா இருக்கு. சொன்னதடி என்னை தின்னதடி மார்வலஸ். So beautiful கயல். போங்க சின்ன மாமா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன்? ஜிமிக்கு தான் பியூட்டிஃபுல்லா இருக்கா, நான் பியூட்டிஃபுல்லா இல்லையா? நீதான் எனக்கு எப்பவுமே பியூட்டிஃபுல். தேங்க்யூ சின்ன மாமா. அண்ணே, கல்யாண விருந்தெல்லாம் சும்மா கலக்கலா இருக்கணும்னு. ஏன்னா என் ஃப்ரெண்டு கல்யாணங்கிறதுக்காக சொல்லல, மாப்பிள்ளை இன்ஸ்பெக்டர், பொண்ணு சப் இன்ஸ்பெக்டர், அப்படி இருக்கும்போது சாப்பாட்டுல எந்த குறையும் வரக்கூடாது. அதுக்காக தான் கேட்டேன். என்ன மெனு சொல்லிருக்காங்க? நம்ம ஆளு சமையல்காரங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? என்னம்மா எப்பவும் போலதான் இலை நிறைய பதார்த்தம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, இப்படி பொதுவா சொன்னா எப்படின்னு? என்னென்ன ஐட்டம்னு சொல்ல வேணாமா? அப்பதான் அதை கேக்குறவங்களுக்கு கேட்ட உடனே சாப்பிடணும்னு தோண வேணாமா? சரிம்மா, நீயே சொல்லு என்னென்ன ஐட்டம் போடலான்னு, அதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிச்சிடுறேன். இதுதான் தொழில் முறை, அணுகுமுறை. சொல்றேன் கேட்டுக்கோங்க. கூட்டுக்கறி, துவட்டல், பச்சடி, மண்டி, மசியல், பிரட்டல் இதெல்லாம் சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடிப்பான சிப்ஸ், கட்லெட், தொட்டுக்க ஊறுகாய், செரிமானத்துக்கு காய்கறி சூப்பு, அப்புறம் நொறுக்கி சாப்பிட அப்பளம், அப்புறம் கீழே கலவு சாதம், புலாவ், இந்த சாதத்தோட சேர்த்து சாப்பிட தயிர் பச்சடி, கூடவே காய்கறி போட்டு ஒரு குருமா, இது கூட சேர்த்து வெள்ளை சாதம், அதுல கலந்து சாப்பிட கெட்டி குழம்பு, சாம்பார், அதுக்கப்புறம் மோர் குழம்பு, ரசம், தயிர். பாத்துமா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்க. இவ்வளவுதானா, இன்னும் இருக்கா? அது எப்படின்னு முடியும்? இன்னும் இருக்கே. சொல்லுமா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ணே, பந்தியிலேயே தயிருக்கு முன்னாடி சாப்பிடுற பாயாசம் இல்லைன்னா எப்படி? அதனால பருப்பு பாயாசமா இல்லாம ஒரு பால் பாயாசம் இல்லனா பாதாம் கீர் போட்டுருங்க. அது கூட மா, பலா, வாழைன்னு 3 பழத்தையும் இலையில வச்சு பார்க்க எப்படி இருக்கும்? பார்க்க நல்லாதான் இருக்கும், ஆனா சாப்பிட வயித்துல இடம் இருக்குமாமா? இதே வரிசையில இருந்துச்சுன்னா உள்ள போறதே தெரியாதுன்னு. இவ்வளவுதானா, இன்னும் இருக்கா? எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம்னு இருங்க. இது மதியம் சாப்பாட்டுக்கு. அதை தவிர சும்மா இருக்கும் போது கொறிக்க தூள் பஜ்ஜி, கும்மாயம், படைப்பு பார்சோறு, ரெங்குன் போட்டு இதோட சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி கொடுத்தா எப்படி இருக்கும்? கேக்குறப்ப எனக்கே தலை சுத்துதுமா. சரி, இதோட முடிஞ்சிருச்சா, இன்னும் இருக்கா? சாப்பாடு ஐட்டம்ஸ் இவ்வளவுதான். இருங்க இருங்க, எல்லாம் சொன்னனே, ஸ்வீட் பத்தி சொல்லலையே, அதுக்குள்ள பெருமூச்சு விட்டா எப்படி? சரி, அதையும் சொல்லுமா. ஸ்வீட்னு எடுத்துக்கிட்டா பாதாம் அல்வா, கல்கண்டு வடை, இனிப்பு சீடை, கந்தரப்பம், மாவு உருண்டை, இதெல்லாம் திகட்டாம இருக்க இதோட கார சீடை, வறுத்த முந்திரி,
அதை மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். உண்மையாவே நம்ம ஆளோட டேஸ்ட் தான்ப்பா. இவ சொல்றதெல்லாம் தேடி அலையணும் போல இருக்கே. இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சு போச்சு, என் ஆளு கையிலுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அதையெல்லாம் வாங்கி கொடுத்து அசத்திர வேண்டியதுதான்.